இங்க ரொம்ப வருஷமா குழந்தை இல்லாத ஒரு அம்மாவுக்கு வீட்டுல குழந்தை பிறக்க இதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்ட அந்த குழந்தையோட அப்பா அவனோட பொண்டாட்டி கிட்ட நமக்கு ஆம்பளை குழந்தை பிறந்திருக்குன்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா அந்த குழந்தைய பேச்சு மூச்சு இல்லாம இருக்கும். அதை பார்த்து மனசு உடஞ்சு போனா அவனும் கோவத்துல கடவுளை போட்டு திரிக்கிட்டு இருப்பான். அப்பதான் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இவங்க ரெண்டு பேரும் ஒரு கோயிலுக்கு போயிருக்க. கடவுள் நம்பிக்கையே இல்லாதவன இவனோட மனைவியா அங்க சாமி கும்பிட வச்சிருப்பா. அதை பார்த்து அந்த சாமி உனக்கு கடவுள் நம்பிக்கையே இல்லாதானே, உனக்கு ஒண்ணுக்கு ரெண்டு குழந்தையா பிறக்கும்னு சொல்லிட்டு வரம் கொடுத்துருவாங்க. பார்த்தா பேச்சு மூச்சு இல்லாத அந்த குழந்தை மேல வித்தியாசமா ஒரு ஒளி வந்துப்பட்ட அந்த குழந்தைக்கு உயிர் வந்துரு. ஆனா ஆம்பளை பிள்ளையா அந்த குழந்தைய பொம்பளை பிள்ளையா மாறி இருக்கும். இதை பார்த்து அதிர்ச்சி ஆனா அவனும் குழந்தை எடுத்துட்டு போய் அவன் மனைவி வீட்டுக்கு கொடுத்து குழந்தை நல்லா தான் இருக்கு, ஆனா ஆம்பளை பிள்ளையா இருந்த குழந்தை பொம்பளை பிள்ளையா மாறிடுச்சுன்னு சொல்ல, ஆனா அவனோட பொண்டாட்டி இதெல்லாம் பெருசா கண்டுக்காம குழந்தை உயிரோட இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்பவும் சந்தோஷப்படுவாங்க. அடுத்த நாள் அவங்க அம்மா கிட்ட பால் குடிச்சிட்டு இருந்த பெண் குழந்தைய சாயந்தரம் 6 மணி ஆனவனே ஆண் குழந்தையா மாறிடா. இதை பார்த்து அவங்க அப்பா அம்மாவும் செம்மையா ஷாக் ஆயிடுவாங்க. இந்த விஷயத்த ஊர்ல இருக்கிற யாருக்கிட்டையும் நம்மளால சொல்ல முடியும்னு சொல்லிட்டு அந்த ஊரை விட்டு இவங்க காலி பண்ணிட்டு போயிடுவாங்க. குழந்தை ரஜினியோட பர்த்டே அன்னைக்கு பிறந்ததுனால இந்த குழந்தைக்கும் ரஜினியே பேர் வச்சிரு. அப்பல இருந்து அந்த பொண்ணு பகல்ல ஸ்கூலுக்கு போயிட்டு வர சாயந்தரம் 6 மணி ஆனவனே அவங்க அம்மாவோ அந்த பையனுக்கு வீட்லயே பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருப்பாங்க. ரெண்டு பேரும் ஒரே உடம்புல இருந்தாலும் ஒருத்தர் இன்னொருத்தருக்கு சுத்தமா பிடிக்காம போக ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு போனை வாங்கி ஒருத்தர் கூட ஒருத்தர் பேசுறதுக்காகவே அதை ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறாங்க. அப்போ ஒரு நாள் அவங்க அப்பா அம்மா ஊருக்கு கிளம்புறன்னு சொல்லிட்டு அவங்க பையன்கிட்ட சொல்லிட்டு கிளம்ப பார்த்தா போற வழியில அவங்க ஆக்சிடென்ட்ல இறந்தே போயிருப்பாங்க. இந்த விஷயம் காலையில 6 மணிக்கு மேலதான் அந்த பொண்ணுக்கே தெரிய வேற வழி இல்லாம அந்த பொண்ணு எல்லா சடங்கையும் செஞ்சு முடிச்சிடறா. அப்பா அம்மா இறந்தது கூட தெரியாத அந்த பையனும் சாயந்தரம் 6 மணி ஆனவனே ஒரு நாள் கூட ஒரு நாள் வெயிட் பண்ண முடியாத எல்லா சடங்கையும் நீயே முடிச்சுன்னு சொல்லிட்டு இதுக்கு மேல இந்த உடம்ப தவிர உனக்கும் எனக்கும் வேற எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப கோபப்பட ஆரம்பிச்சிருவான். தென் இந்த பொண்ணும் வேலைக்காக வீட்டை காலி பண்ணிட்டு சிட்டிக்கு வந்துட்டு அடுத்த நாள் வேலைக்காக அந்த கம்பெனிக்கு போனா அங்க பிளே பாயா இருக்கிற ராஜுன்ற பையனும் இந்த பொண்ணு கிட்ட டைரக்டா வந்து காஃபி குடிக்க போலாமான்னு கேட்பான். அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த பொண்ணு நோ தேங்க்ஸ் ரிஜெக்ட் பண்ணி விட்டுருவா. தென் இந்த பொண்ணு நான் ஒரு வேலைக்கு பார்க்க ஆரம்பிச்சிட்டேன், உனக்கு எல்லாம் சேர்த்து என்னால சம்பாதிக்க முடியாது, ஒழுங்கு முறையா நீ ஒரு வேலைக்கு போற வழியை பாருன்னு சொல்லிட்டு அந்த போன்ல ரெக்கார்ட் பண்ணி வைக்க இது கேட்ட அவனும் வேலைக்காக ஒரு பார்ல சொல்லி வச்சிருந்திருக்கேன், அந்த வேலையும் அவனுக்கு கிடைச்சிரும். இப்ப போன முதல் நாள் ராஜுன்றவர் கூட ரொம்ப ஃப்ரெண்ட் ஆயிட அங்க வந்து பிரியான்ற பொண்ணையும் அவனுக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிடும். தென் ராஜு செம்ம போதையில இருந்ததுனால அவன் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துரு ரெண்டு பேரும் மறந்து போய் தூங்கிடுவாங்க. தென் அடுத்த நாள் காலையில எழுந்திருக்கும் போது அவன் பொண்ணா மாதிரி இருக்க அவளோ யாரையா நீ எதுக்கு என் வீட்டுல இருக்கிறன்னு சொல்லிட்டு மிரட்டி அனுப்பிச்சு விட்டுருவா.